वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். புருஷோத்தம மாதம் பக்தர்களை எல்லாம் சந்திச்சதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். உலகத்தில் பல இடத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த புருஷோத்தம மாதத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். கேலண்டர், நம்மளுடைய கேலண்டர் படி சூரியனை சார்ந்த ஒரு கேலண்டரும் சந்திரனை சார்ந்த ஒரு கேலண்டரும் இருக்கு. சூரிய பஞ்சாங்கம், சந்திர பஞ்சாங்கம். சூரிய பஞ்சாங்கத்தின்படி ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் இல்லாவிட்டால் 31 நாட்கள். சந்திரனின் பஞ்சாங்கம் படி ஒரு மாதத்திற்கு 29 நாட்கள் இல்லைன்னா 30 நாட்கள். இப்போ சந்திர பஞ்சாங்கத்தில் எப்பவுமே ஒரு நாள் ஒரு மாதத்தில் குறைவாக இருக்கும். ஆங்கில பஞ்சாங்கம் இல்லைன்னா சூரிய பஞ்சாங்கத்தை விட ஒரு மாதத்தில் ஒரு நாள் குறைவாக இருக்கு. அப்போ வருஷத்தில் ஏறக்குறைய 12 முதல் 25 நாட்கள் வரை குறையும். 12 நாட்கள் சாதாரண விதமாக ஒரு 12 நாட்கள் குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 வருடம் ஆகும்போது என்ன ஆகும்? 30 நாட்கள் குறையும். அப்போ ஒரு மாதமே குறைந்து விடும். அதனால தான் 3 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அதிக மாதமாக புருஷோத்தம மாதத்தை சேர்த்து பஞ்சாங்கத்தை சரி செய்கிறார்கள். அந்த மாதத்துக்கு ஆன்மீகமான நிறைய என்ன சொல்றது அனுக்கிரகம், அருள் இருக்கு அந்த மாதத்துக்கு. நம்ம கோயில்ல ஒரு துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு வேலையாள் இருக்கிறார். அவர் இப்பதான் பக்தியில ஆரம்பமா வந்திருக்கிறார். 1 மாலை 2 மாலையெல்லாம் ஜபம் செய்கிறார். வெளி உலகத்துல இந்த மாதிரி 13வது மாதத்தை பத்தி அவர் கேள்விப்பட்டதே இல்லை. நம்மளும் நிறைய பேர் பக்தியில தான் அட இப்படி ஒரு 13வது மாதம் இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்மளே இப்பதான் கேள்விப்படுறோம். வெளி உலகத்துல ஆங்கில கேலண்டரை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு 13வது மாதத்தை பற்றி தெரியவே தெரியாது. அப்ப கோயில்ல துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு மனிதர், இவர் இப்பதான் புதுதா பக்தியிலெல்லாம் வர்றாரு, 1 மாலையெல்லாம் ஜெபம் பண்றாரு. அவருக்கு மாத சம்பளம் உண்டு. அவர் கேட்டார், இது நான் கேள்விப்படவே இல்லையே, நீங்க என்ன 13வது மாதம்னெல்லாம் கோயில்ல சொல்லிக்கிறாங்க. ஆமாயா, அப்படி 13வது மாதம் இருக்கு. ஓஹோ அப்படியா, அப்ப எனக்கு இந்த வருஷம் 13 தடவை சம்பளம் கிடைக்குமா, 13வது மாதத்துக்கு சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார்.
நாங்கள் சொன்னோம், சம்பளம் கொடுக்கும்போது நம்ம ஆங்கில கேலண்டர் தான் பார்ப்போம், பக்தியில் வந்து நம்ம வந்து 13வது மாதத்தை பார்ப்போம். அவர் சிரிச்சுக்கிட்டே இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கு என்று சொன்னார். ஆனால் உண்மை, அவர் கேட்டது விளையாட்டுக்காக அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் 13வது மாதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. எல்லா வருடமும் 12 முறை பகவான் அனுகிரகம் செஞ்சால் இந்த வருடம் நம்மை 13 முறை அனுகிரகம் செய்வார். இந்த புருஷோத்தம மாதத்தில் சில சலுகைகள் உண்டு. நாம ஜபம் செய்வது, பகவானை பற்றி தெரிந்து கொள்வது, புத்தகங்கள் பாகவதம் படிப்பது, மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாகவதத்தில் ரொம்ப புகழ் பெறாத 2 தலைப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதற்கண் எல்லா முதிர்ந்த பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வகுப்பில் வந்து நம்ம முரளி பிரபு அவர் ரொம்ப சிறப்பாக பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் இதெல்லாம் பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த வகுப்புகளை படித்து பாகவதத்தின் உள்கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதனால் முதல்ல அவருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மாதாஜி எல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த கிளாஸ் வகுப்பெல்லாம் கொண்டு வர்றாங்க. மற்ற முதிர்ந்த பக்தர்கள், சிலவங்க பேர் எனக்கு தெரியும், சிலவங்களை முகம் தெரியும், எல்லாருக்கும் என் பணிவான வணக்கம். அப்போ இதில் வந்து 2 அத்தியாயங்கள், ஒரே அத்தியாயம்னா 2 கதைகள் பாகவதத்தில். ஒன்று ஒரு பாம்பை பற்றிய கதை, இனி ஒன்று ஒரு அரக்கனை பற்றிய கதை. இது வந்து அவ்வளவு புகழ் பெற்ற கதை கிடையாது. ராவணன், கம்சன் என்று சொன்னால் உலகத்தாருக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லை. ஒரு முறை விருந்தாவனத்தில் பகவானுடைய தந்தையார் நந்தகோபர் மற்ற கோபர்கள் எல்லாருமே சிவபெருமானை வணங்குவதற்காக அம்பிகாவனத்திற்கு செல்லுகிறார்கள். சிவபெருமானை வணங்க போகிறார்கள். இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா, பகவான் கிருஷ்ணருடைய குடும்பம் சிவபெருமானைத்தான் வணங்கி கொண்டிருந்தது. முதல்ல நந்தகோபர் வந்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருந்தார். அவங்கெல்லாம் நிறைய பேர் தேவர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணரை தெரியும், ஆனால் அந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்று தெரியாது. பாருங்களேன் வேடிக்கையை. நமக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளும் தெரியும், ஆனா விருந்தாவனத்தில் இருந்த கோபர்களுக்கு கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு தெரியாது. அப்படின்னா நம்ம வந்து விருந்தாவனத்தில் இருந்த கோபர்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்க முடியுமா? இல்லை. அது ஒரு மாயை. மாயைனா நம்ம மாயை கிடையாது, அவர்கள் பக்தியின் மாயை, யோக மாயை. ஏன் அந்த மாயையில பகவான் அவர்களை வைத்திருக்கிறார் என்றால், அப்பதான் லீலைகள் வந்து அழகா சிறப்பாக இருக்கு. எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது வாழ்க்கையில? இந்த பெண்ணை திருமணம் செய்தால் 2வது நாள் அடி கிடைக்கும், 3வது நாள் பிரச்சனையாகும், 4வது நாள் சண்டை வரும், எல்லாமே தெரிஞ்சு போனா எவனாவது அந்த பெண்ணை திருமணம் செய்வானா? எல்லாமே தெரிந்து போனாலும் வாழ்க்கை வந்து ஒரு இயந்திரமாக இருந்துவிடும். பகவானே விரஜவாசிகள், விருந்தாவனவாசிகளுக்கு பகவானை பிடிக்கும். பகவான் அவர்களுக்கு உயர் இருந்தாலும் அவர் முழு முதற் கடவுள் என்று தெரியாது. யோக மாயையில் இருக்கிறார்கள். இனி பகவான் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிச்சா கூட யசோதா சரி சரி வா வந்து நான் சொல்றேன் சாப்பிடு என்று பகவானை வந்து விரட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ
பக்தர்களுக்கு பகவானுடைய உறவு, பகவானுடைய அருள் அதுதான் முக்கியமே தவிர பக்தர்களுக்கு என்ன சொல்றது, பகவானுடைய மகிமை அவ்வளவா பெரிய நாட்டம் இல்லை. அவர்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் எவ்வளவு அழகாக லீலைகள் ஆடிக்கொண்டிருக்கிறார், அந்த மாதிரி அந்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும். ஒரே நிமிஷம். அப்போ ஒரு முறை அம்பிகாவனத்திற்காக நந்தகோபர் மற்ற கோபர்கள் எல்லாருமே ஒரு சிவபெருமானை வணங்குவதற்காக போறாங்க. அதிகாலையில 2 மணி 1:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சரஸ்வதி நதியில குளிச்சு சிவபெருமானை வணங்குவதற்காக சரஸ்வதி நதியின் கரையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இருட்டுல பெரிய ஒரு மலைப்பாம்பு நந்தகோபரை கவ்வி விடுகிறது. அவர் காலை கவ்விருச்சு. அவருடைய காலை பிடித்து கொண்டு மெதுவாக முழுங்கிக் கொண்டிருக்கிறது, விழுங்கிக் கொண்டிருக்கிறது அவர் காலை. அவரும் ஐயோ ஐயோ என்று அபயக்குரல் கொடுக்கிறார். பாருங்க, இங்க ஒரு அழகான பாடம் ஒளிந்திருக்கிறது. என்ன பாடம்னா, நந்தகோபருக்கே இப்படியா? ராமாயணத்துல கேள்வி கேட்பாங்க, சீதாவையே ராவணன் கடத்தி கொண்டு போய் விட்டானா? கிருஷ்ணரின் பெற்றோர்களான தேவகி வசுதேவர்களையே பிடிச்சு கம்சன் சிறைச்சாலையில் அடைத்து விட்டாரா? பக்தர்களுக்கே இவ்வளவு கொடுமையா என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்க தோன்றும். பக்தர்களுக்கே இதான் சூழ்நிலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, பக்தர்களுக்கு பிரச்சனை வராதுன்னு எங்கேயுமே சொல்லல. பக்தர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும். சில நேரத்தில் அந்த பக்தர்களை பகவான் காப்பாற்றுவார், சில நேரத்தில் பௌதீகமாக அவர்களை காப்பாற்றவும் மாட்டார். ஆனா பகவான் என்ன வாக்கு தருகிறார், என்ன சத்தியம் செய்கிறார்? உன்னுடைய உணர்வை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன். இப்ப பாருங்க, பாகவதத்துல பரீட்சித்து மன்னருடைய கதை தெரியும், எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். பரீட்சித்து மன்னர் உத்தராவின் கருவறையில் இருக்கும் போது அவரை நோக்கி பிரம்மாஸ்திரம் வருகிறது. அவருக்கு மரணம் அவரை நோக்கி வருகிறது. கிருஷ்ணா என்று அழைத்தார், பகவான் காப்பாற்றி விட்டார். 2வது முறை பரீட்சித்து மன்னருக்கு 7 நாளில் இறந்து விடுவார் என்று சாபம் கிடைத்து விட்டது. அப்ப கிருஷ்ணர் காப்பாற்றினாரா? என்னுடைய கேள்வி என்னன்னா, 2 முறை அவருக்கு மரண பயம் இல்லைன்னா மரணத்தின் செய்தி வந்தது. முதல்ல கருவறையில் இருக்கும் போது அவருக்கு மரணத்தின் செய்தி வந்தது. 2வது 7 நாள்ல சாபம் என்றும் மரணத்தின் செய்தி வந்தது. முதல் தடவை பகவான் நேரடியாக பரீட்சித்து மன்னரை காப்பாற்றினார். 2வது முறை பரீட்சித்து மன்னரை அவர் காப்பாற்றினாரா? என்னுடைய கேள்வி. 2வது முறை காப்பாற்றல. பக்தர்களுக்கு வாழ்க்கையில சோதனைகள் வரும். சில நேரம் பகவான் காப்பாற்றுவார், சில நேரம் காப்பாற்ற மாட்டார். ஆனா எதை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எதை காப்பாற்றுவேன் வாக்குறுதி கொடுக்கிறாரு? உன்னுடைய உணர்வை காப்பாற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறார். பரீட்சித்து மன்னரை மரணத்தில இருந்து பகவான் காப்பாற்றல. ஆனா என்ன ஆயிடுச்சு,
அந்த மரணத்துக்கு முன்னாடி 7 நாள் பாகவதம் கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டார். அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் நீ நிரந்தரமாக என் உலகத்தில் என்னுடன் வாழ்வாய். பகவான் ஒரு பக்தருக்கு நிரந்தரமான அருள் என்ன அதுதான் பார்க்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், எப்படியாவது என் முதுகு வலியிலிருந்து என்னை காப்பாற்றி கொடுங்க, உடம்பெல்லாம் சோர்வா இருக்கு, எப்படியாவது என் உடல் நலையை சரியாக்கிருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உடம்பையே மாற்றி இளமையான ஒரு உடம்பு, ஆன்மீக உடம்பை தந்து நான் உன்னை என் பக்கத்திலேயே வைத்துக் கொள்கிறேன் என்கிறார். நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் வேண்டாம், முதுகு வலியை மட்டும் மாத்தி கொடுங்க. நம்ம ரொம்ப தற்காலிகமான லாபத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். லௌகீகமாக சில நேரம் நம்மளை காப்பாற்றுவார் பகவான், சில நேரம் காப்பாற்றாமல் இருப்பார். ஆனா உணர்வை கண்டிப்பாக காப்பாற்றுவார். பக்தர்களுக்கும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. இப்ப இங்க சோதனை யாருக்கு வந்திருக்கு, பகவானின் தந்தையாரான நந்தகோபருக்கே சோதனை வந்து விட்டது. அதுவும் அவர் என்ன சினிமா பார்க்கவா போனாரு, சிவபெருமானை வணங்கச் சென்றார். சரஸ்வதி நதியில, அந்த புண்ணிய நதியில போய் குளிக்க போயிருக்கிறார். ஆனா அங்க பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, பகவானை சரணடைவதுதான் தேவர்களை சரணடைவதை விட சாலச் சிறந்தது. இப்போ உத்தராவை நோக்கி அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை அனுப்பிவிட்டார். ஆனா உத்தரா பக்கத்துல யார் நின்று கொண்டிருக்கிறார்கள், தன் கணவனின் தந்தையார்கள் 5 பேர் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. பீமா, அர்ஜுனா, தர்மபுத்திரர், நகுலன், சகதேவன் எல்லாருமே உத்தரா பக்கத்துல நிற்கிறாங்க. கணவரின் தந்தைகள், அதெல்லாம் கணவனான அபிமன்யுடைய தந்தை. அதுவும் அர்ஜுனன் என்று சொன்னால் பெரும் வில்லாளி வீரன், அவருக்கு நிகரா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா 5 பேர் நிற்கும் போதும் உத்தரா யாரை அழைத்து கொண்டு ஓடினார்கள், கிருஷ்ணரை அழைத்து கொண்டு ஓடினார்கள். பாஹி பாஹி மகாயோகி தேவதேவா ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். கிருஷ்ணா, மரணத்தை என் கண் முன்னாடி கண்டு கொண்டேன், நீங்கள் இல்லாமல் எனக்கு வேற அபயம் கிடையாது. சரி, பக்கத்திலேயே அர்ஜுனர் நிற்கிறாரே, அர்ஜுனரை கூப்பிட வேண்டியதானே கிருஷ்ணரை. அதனால பகவானை சரணடைவதுதான் முக்கியம். நம்மெல்லாம் பாரம்பரியமாக சிவபெருமானை வணங்குபவர்கள் உண்டு, விநாயகரை வணங்குபவர்கள் உண்டு. தவறு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது. ஆனா உயர்ந்தது எது, மாம் ஏகம் சரணம் பிரஜா, நான் ஒருவனே என்னை மட்டுமே சரணடைய வேண்டும். ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா, ஒரு தேவன் நமக்கு போதும், தேவகியின் மைந்தனான கிருஷ்ணன். அப்புறம் 2வது இதுல என்ன தவறுன்னா, நடு ராத்திரியில நந்தகோபர் குளிக்க போயிருக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு, தவறான காலத்தில் செய்து விட்டார் என்று பாகவதம் சொல்லுகிறார். இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் எந்த நேரத்துல பண்ணினாலும் அழகுதான். இருந்தாலும் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு பண்ணக்கூடிய ஜபத்தின் கவனத்திற்கும் இரவு 12 மணிக்கு பண்ணக்கூடிய ஜபத்தின் கவனத்திற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? காலையில 4 மணிக்கு பண்ணும்போது கவனமா இருக்கும். அதே நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன பிசாசு பிடித்து விட்டதா, பேய் பிடித்து விட்டதான்னு நம்மளை கிண்டல் செய்வார்கள் இல்லையா? ஸ்லோகமெல்லாம் இரவுல 2 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து ஸ்லோகத்தை ஜபித்துக் கொண்டிருந்தால் எல்லாரும் திட்டுவார்கள்.
காலத்திற்கு அதன் இதுண்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நந்தகோபர் இரவு 12 மணிக்கு போய் குளித்தால் தவறாம், புராணங்கள் படி அது தவறாம். 10 மணி முதல் 2-3 மணி வரை அது நம்ம தூங்கக்கூடிய நேரம். அதுல ஆன்மீக செயல்கள் செய்யலாமான்னா நல்லதான், ஜபம்லாம் பண்ணுனா நல்ல விஷயம்தான். ஆனா இவர் அந்த நேரத்துல சரஸ்வதி நதியில குளிச்சு மதச்சடங்குகள் செய்ய தயாராகி விட்டாரு. மத சடங்குகள்லாம் ஒரு நேரம் இருக்கு. பக்தி அப்படி கிடையாது. பக்தி அதை விட உயர்ந்தது. தத்ரார்ப்பித நியமித ஸ்மரணேன காலா. எந்த கால வரையறையும் கிடையாது பகவானுடைய நாமத்திற்கு. ஆனா மதச்சடங்குகளுக்கு கால வரையறை உண்டு. கணபதி ஹோமம், விநாயக ஹோமம், அதுக்கு ஒரு நேரம் உண்டு. இரவு 2 மணிக்கெல்லாம் பண்ணது. அப்ப இங்க 2 விஷயம் அழகா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, பகவானுடைய தந்தையான நந்தகோபருக்கும் சோதனை வந்தது. எல்லா பக்தர்களுக்கும் சோதனை வரும். பௌதீகமா பகவான் சில நேரத்துல நம்மளை காப்பாற்றுவார், சில நேரத்துல காப்பாற்றாமல் போய்விடுவார். ஆனா எதை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்? அந்த பக்தனின் உணர்வை எந்த நேரத்திலையும் நான் காப்பாற்றிடுவேன். நமக்கெல்லாம் வயசாகும் போது சிலப்போ உடல்லாம் வேலை செய்யாது, படுத்த படுக்கையா இருப்போம், சாக போறோம், உயிரை விட போறோம். நம் உடலை சரி செய்வேன் என்று பகவான் வாக்குறுதி கொடுக்கல. ஆனா என்ன வாக்குறுதி கொடுக்கிறாரு? அந்த உயிர் விரியும் நேரத்தில் என்னை நினைக்கக்கூடிய மனதை உனக்கு நான் தருகிறேன். அவரை நினைச்சுக்கலாம், கிருஷ்ணான்னு அழகா பேக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வாக்குறுதி தருகிறேன். அதுக்கப்புறம் நந்தகோபரை இந்த பாம்பு பிடித்து விட்டது. அந்த மலைப்பாம்பு, அனகொண்டா மாதிரி மலைப்பாம்பு என்ன பண்ணிச்சு, நந்தகோபரோட காலை மெதுவா முழுங்க முழுங்க கவ்வி கவ்வி முழுங்க ஆரம்பித்து விட்டது, விழுங்க ஆரம்பித்து விட்டது. இவரும் என்ன செய்கிறார்? நண்பர்கள் தோழர்களை அழைக்கிறார். பாருங்க, வைணவர்கள் பகவான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம யாரை கூப்பிடணும்? பகவானை அழைக்க வேண்டும், பக்தர்களை அழைக்க வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி. பிரச்சனை வந்தா முதல்ல பகவானை அழைக்கணுமா, பக்தர்களை அழைக்க வேண்டுமா? யாரை கூப்பிடணும்? பகவானை பக்தரை அழைக்கணும். ஏன்னா பகவானை அழைச்சோன்னு வச்சுக்கோங்க, காது கேட்கலன்னு பேசாம படுத்துக்குவார். திரௌபதி மாதா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அழைத்து கொண்டே இருந்தார்கள். பகவான் சொன்னார், நீதான் சாரியை பிடிச்சுக்கிட்டே தானே கூப்பிட்ட, அதை விட்டுருந்தேன்னா நான் வந்திருப்பேன். திரௌபதி என்ன சாரி விடக்கூடிய சூழ்நிலையிலேயா இருந்தாங்க? அவர் ஏதாவது கிட்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா பக்தர்களை அழைத்து விட்டால், பக்தர்கள் சொன்னா பகவான் கேட்காம இருக்க முடியாது. பிரதிஜானீஹி கௌந்தேய நமே பக்த பிரணஷ்யதி. அர்ஜுனா, நீ சென்று பறைசாற்றி கூறு, என் பக்தர்களுக்கு தோல்வியே கிடையாது என்று. ஏன் அந்த ஸ்லோகத்தை இவரே சொல்லி இருக்க வேண்டியதா? பகவத்கீதையில 600 சில்லற ஸ்லோகம் சொன்ன கிருஷ்ண பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் என்ன செய்கிறாரா? அர்ஜுனா, நீ சென்று பறைசாற்றி கூறு. ஏன் இவருக்கு சொல்ல தெரியாதா? ஏன்னா நான் சொன்னால் என் வாக்கை கடைபிடிப்பதில் தவறி விடுவேன். ஆனா அர்ஜுனா, நீ சொன்னேனா நான் கடைபிடிப்பேன். அப்ப நந்தகோபர் என்ன பண்றாரு? அந்த விருந்தாவனவாசிகளை எல்லாம் அழைக்கிறார். உபநந்தா சுனந்தா தோழர்களே, அந்த இரவு நேரத்துல கதறுகிறார். பாம்பு அப்படி மெதுவாக விழுங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இவர் அழைச்சது யாரு? விருந்தாவனவாசிகளை அழைச்சார். அவங்களும் வந்துகிட்டு என்ன பண்றாங்க? தீப்பந்தம், தீயெல்லாம் பத்த வச்சுக்கிட்டு அந்த பாம்பை அடிக்கிறாங்க விடுறக்கு. அது எங்க நான் விடுவனான்னு சொல்லி முழுங்கி கொண்டே இருக்கிறது. அப்ப உடனே கிருஷ்ண பகவான், அந்த குழந்தை பகவான் ஓடி வந்து
பாம்பு மேல அந்த பாதத்தை வைக்கிறார். உடனே அந்த பாம்பு மறைந்து அழகான ஒரு கந்தர்வன் வித்யாதரன் உருவெடுக்கிறார். பாருங்க, பக்தர்கள் அழைச்சோன்னு யார் வந்துட்டாரு? கிருஷ்ணர் ஓடி வந்தார். நந்தகோபர் பக்தர்களை அழைத்த உடனே கிருஷ்ண பகவான் ஓடி வந்துட்டார். ஓடி வந்து தன் கால் பாதம் பட்ட உடனே பகவானுடைய பாத கமலத்திற்கு அத்தனை மகிமை. ராமாயணத்துல ஒரு கதை. ஏன் சீதா பிராட்டிக்கு இவ்வளவு சோதனை என்று ஒரு கதை. நீங்க இந்தியால திருப்பதி கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பதி சீனிவாசர் கோயில், பாலாஜி திருமலை. அங்க இரவுல ஏகாந்த சேவை என்று ஒரு சேவை உண்டு. ஏகாந்த சேவை இரவுல. அந்த ஏகாந்த சேவை அப்படின்னா, நம்மளை அழைச்சுக்கிட்டு போய் பகவான் முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. உட்கார வைத்து கொண்டு அங்க பகவானுடைய அலங்காரங்களை மாற்றுவது, அவரை உறங்க வைப்பது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம உட்கார்ந்துக்கிட்டே பார்க்கலாம். தனி சிறப்பான சேவை. அந்த சேவைக்கு ஏகாந்த சேவை என்று பெயர். ஒரு முறை கிருஷ்ண பகவானுக்கு விசிறி ஆட்டிக் கொண்டிருந்த ஒரு பக்தர், தாருகன் என்ற பெயர், கிருஷ்ணருக்கு விசிறி ஆட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த விசிறி ஆட்டிக் கொண்டிருக்கும் போது அவர் கண்ணெல்லாம் நிறைஞ்சிருச்சு. ஆஹா, பகவானுக்கு விசிறியா சேவை செய்யக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதே, பகவானுக்கு இப்படி பக்கத்துல நின்று சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதே, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு அவர் அழுக ஆரம்பிச்சார். ஆனா அழுக ஆரம்பிச்ச போது என்ன ஆச்சா, அவர்னால் அந்த சேவையை செய்ய முடியல. அவர்னால் அந்த சேவையை செய்ய முடியல. உடனே தன்னுடைய பாவத்தை அவர் சபிக்கிறார். இந்த பாவத்தினால எனக்கு பகவானுக்கு சேவை செய்ய முடியல, எனக்கு இந்த பாவம் வேண்டாம். புரியுதா நான் சொல்றது? பகவானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு நான் சேவை செய்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் தலை தூக்கி, கண்கள் நிறைந்து உடம்பு நடுங்கி அந்த சேவை செய்ய முடியலையா? பாருங்களேன், இதெல்லாம் நம்மளால சிந்திக்க கூட முடியாது. நமக்கு எங்க சேவை செய்யும் போது கண்ணிலையா தண்ணி வருது? ஒன்றும் கிடையாது. இது எப்ப முடியும் என்று சலித்து கொண்டே செய்கிறோம். அப்ப சீதா பிராட்டி, சீதா தாயார் ஒரு நாளைக்கு ராமரை நினைத்து கொண்டிருக்கும் போது பகவான் பக்கத்துல இருந்து சேவை, அவருடைய பாதத்தை, லட்சுமி, சீதா கிடையாது, லட்சுமி தாயார் பெருமாளின் பாதத்தை சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, பகவானுக்கு நாம கைங்கரியம் சேவை செய்கிறோமே, அவர் பாதத்தை பாத சேவை செய்திருக்கோம், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றெல்லாம் அப்படியே நினைச்சு நினைச்சு கண்ணுல தண்ணி வந்து உடலெல்லாம் மெய் சிலிர்த்து என்ன ஆச்சு, அவங்களுக்கு அந்த சேவை தொடர முடியல. அதனால அந்த லட்சுமி தாயார் பிரார்த்தனை செய்தார்கள், உன் நினைவு உன் சேவையை தடுக்கிறது என்று சொன்னார்கள். பாருங்க, என்ன ஒரு விசித்திரம். பகவானே உங்களுடைய நினைவு, ஸ்மரணை, உங்களை நினைக்கிறதே உங்க சேவையை தடுக்குது. அதனால எனக்கு தனிமையில சேவை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அதனாலதான் சீதா பிராட்டிக்கு ராமரிடமிருந்து பிரியும் ஒரு நிலை வந்தது. ஏகாந்த சேவை, தனிமையில சேவை செய்கிறார். அப்ப பகவான் ஓடி வந்து தன்னுடைய பாதம் பட்ட உடனே அந்த வித்யாதரன், அந்த பாம்பின் உருவம் மறைந்து ஒரு அழகான வித்யாதரன் உருவெடுத்து பகவானுக்கு முன்னாடி தலை வணங்குகிறார். நந்தகோபரும் விடுபட்டு விட்டார், விடுதலை கிடைத்து விட்டது. உடனே பகவான் கேட்கிறாரு, யார்ப்பா நீ, என்ன நடந்தது? அந்த வித்யாதரன் சொல்லுகிறான், நான் ஒரு பெரும் அழகன். அவன் வித்யாதரன் என்று சொன்னாலே பெரும் அழகர் ஆண்கள். அந்த தேவர்களுக்கு அழகு என்று சொன்னால் பேரழகம், அவ்வளவு அழகா இருப்பாங்களா அந்த வித்யாதரர்கள். அந்த அழகுல ஒரு அகந்தை,
இளமையும் செல்வத்திலையும் அகந்தை இருக்கவே கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு நாளைக்கு நம்மளை விட்டு போயிடும். இளமையும் நிரந்தரம் கிடையாது, செல்வமும் நிரந்தரம் கிடையாது. எப்படி வருமோ ஒரு நாளைக்கு அப்படி நம்மளை விட்டு போயிடும். ஆனா இந்த வித்யாதரனுக்கு தன் அழகில் ஒரு அகந்தை. நமக்கு கூட அப்படித்தான். சில பௌதீகமான விஷயத்துல நான் பெரிய மேனேஜர், நான் பெரிய ஆஃபீஸர், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் செல்வந்தன், நான் அழகாக பாடுவேன், அழகாக ஆடுவேன், நான் சமையல் செஞ்சா அவ்வளவு சிறப்பா இருக்கும் என்றெல்லாம் சின்ன சின்ன அகந்தைகள் நமக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் அகந்தை இருக்கு, நான் என்ற அகந்தை. அந்த வித்யாதரனுக்கு நான் அழகன் என்ற ஒரு அகந்தை. சரி, அகந்தை இருந்தா வச்சுக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதானே? அங்க போற வர்ற முனிவர்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறது, கேலி செய்வது. ஏனென்றால் அவங்கெல்லாம் ஜடையெல்லாம் வச்சுக்கிட்டு, காவி ஆடைகள் அணிந்து கொண்டு, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு, உடலை பற்றி கவலைப்படாமல் இறைவனை பற்றியே கவலைப்பட்டவர்கள், அல்ல சிந்தனை செய்தவர்கள். அதுல கூட ஒருத்தர் இருக்கிறார், அஷ்டவக்ர முனி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், முனிவர் அஷ்டவக்ரா. அவரோட சிறப்பு இல்லைன்னு அவருடைய இது என்னன்னா, அவர் உடல்ல 8 இடத்துல உடைஞ்சிருக்குமா. பாருங்களேன், காலு ஒரு இடத்துல உடைஞ்சு நொண்டியா நடந்தாலே அசிங்கம். அந்த அஷ்டவக்ர முனிவருடைய உடல் 8 இடத்துல உடைந்திருக்கும், வளைஞ்சிருக்கும். அவர் அதை பத்தியே கவலைப்படல, பகவானை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். சைதன்ய சரிதாமிரதத்துல ஒரு பிராமணர், அவர் உடம்புல புண்ணு வந்துருச்சு, அந்த புண்ணுக்குள்ள புழு இருக்கு. அவர் நடந்து போகும்போது அந்த புழு தவறுதலா வெளியே விழுந்துருச்சு. அந்த பிராமணர் கவலைப்படுகிறாரா, என் உடல்ல இருந்து புழு வெளியே விழுந்துருச்சு, அதுக்கு அடைக்கலம் எங்கே என்று சொல்லி அந்த புழுவை தூக்கி மறுபடியும் அந்த புண்ணுக்குள்ள விட்டுக் கொள்ளுகிறார். பாருங்க, இந்த முனிவர்கள் துறவிகள் எல்லாம் அவங்க உடலை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. இந்த அழகன், அகந்தை பிடித்த அழகன் வித்யாதரன், அங்கீரஸ் இந்த மாதிரி முனிவர்களை பார்த்து ஏளனம் செய்து சிரித்தார். அவங்க பாம்பாக பிறந்து போவாய் என்று சாபம் கொடுத்தார்கள். ஆனா இந்த வித்யாதரன் ஒரு அறிவாளி, புத்திசாலி. தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார், மன்னிப்பு கேட்டார். அப்ப முனிவர்கள் சொன்னாங்க, பகவானை சரணடைய வேண்டும் என்று சொன்னார்கள். அன்னையிலிருந்து பகவானின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எல்லாரும் நம்மளும் தவறு செய்வோம். ஆனா தவறு செஞ்சா அதை திருந்தி உணர்வதற்குள்ள வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், பக்தர்கள் முன்னாடி போய், பிரபு நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இனி அந்த தவறை செய்யாமல் இருக்க எனக்கு அருள் தாருங்கள், அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனா சிலவங்க என்ன பண்றாங்க, நான் தப்பை செஞ்சுக்கிட்டு நான் செய்யவே இல்லை என்று வாதாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் பெரும் பிரச்சனை. கர்ணனிடம் பகவான் சென்று சொல்லுகிறார், கர்ணா, நீதான் உண்மையான பாண்டவன், நீ குந்தியின் மகன், தர்மரை விட மூத்தவன், நீ இந்த பக்கம் வந்துவிடு, போரெல்லாம் நின்றுவிடும் என்று பகவானே சென்று கர்ணனிடம் உபதேசம் செய்துட்டும் அந்த கர்ணன் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா, நீ சொல்றதெல்லாம் சரி, கரெக்ட் தான், ஆனா நான் வரமாட்டேன். பாருங்களேன், தெரிந்தே தவறை செய்வது, தெரியாமல் செய்தால் போகட்டும், தெரிந்தே செய்வது. இந்த வித்யாதரன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டார். உடனே அந்த முனிவர்கள் காலெல்லாம் விழுந்து, இதை நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்று அபயம் கேட்கிறார். உடனே அந்த முனிவர்களும், சரி கவலைப்படாத வித்யாதரா,
ஒரு நாளைக்கு பகவான் இந்த வழியாக வருவார் என்று சொல்ல, அந்த நாள் என்னைக்கு பகவான் வருவார் 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 என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்ப பார்த்தாரு, பகவான் வந்துட்டாரு, கோபர்கள்லாம் வந்துட்டாங்க. சரி, இருந்தாலும் எனக்கு எப்ப சாப மோட்சம் கிடைக்கும்? இப்ப பகவான் கிட்ட எல்லாம் போனா நடக்காது, பக்தர்களை பிடிப்போம் என்று சொல்லி அந்த மலைப்பாம்பு போய் நந்தகோபரை பிடித்து விட்டது. ஏன்னா கிருஷ்ணர் கண்டிப்பா வருவார்ல. நந்தகோபரின் கால்களை விழுங்க பகவான் வந்து அந்த வித்யாதரனுக்கு சாப மோட்சம் தருகிறார். நம்மளும் வாழ்க்கையில தவறுகளை செய்வோம், ஆனால் ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் செய்தது தவறு, நான் என்னை திருத்திக் கொள்கிறேன், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று பகவானை நீங்கள் தான் எனக்கு கதி என்று சரணடைவது ரொம்ப முக்கியம். இந்த புருஷோத்தம மாதத்துல பிரார்த்தனை பிரார்த்தனை என்று சொல்கிறோமே, பிரார்த்தனைனா என்ன? நான் பகவானை நாடுவதை அதிகரித்துக் கொள்வது, என்னுடைய மை டிபெண்டன்ஸ் ஆன் த லார்ட், பகவான் மீது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நாட்டம், பகவானை சரணடைவதை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் பிரார்த்தனை. இங்க வித்யாதரன் தவறு செய்திருந்தா கூட தான் செய்த தவறை அழகாக உணர்ந்து கொண்டார், பகவானை சரணடைந்தார். மற்றவர்களுக்கு இல்லாதது நமக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதனால அகந்தை இருக்கக்கூடாது. நான் எல்லாரை விட அழகா இருக்கேன், எல்லாரை விட செல்வச் செழிப்புடன் இருக்கிறேன், எல்லாரை விட என்னிடம் பணம் அதிகமாக இருக்கிறது, புத்திசாலியாக இருக்கிறேன். மற்றவர்களிடம் இல்லாதது நம்மிடத்தில் இருந்தால் அதை வைத்துக்கொண்டு சேவை தான் செய்ய வேண்டுமே தவிர அகந்தை இருக்கக்கூடாது. ஒரு முறை ஒரு பக்தர் பிரபுபாதருக்காக சமைச்சுக்கிட்டு வர்றார். நல்லா சமைக்கிறார் பக்தர். உடனே பிரபுபாதர் வந்து ஒரு அவையில சொல்றாரு, இந்த பக்தர் அவ்வளவு அழகா சமைப்பாரு, அவர் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு நல்லா சமைப்பாரு என்றெல்லாம் பிரபுபாதரை புகழ்கிறார். அதை கேட்ட உடனே அந்த பக்தருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஆஹா, பிரபுபாதர் நம்மளை புகழ்ந்து விட்டாரே, நாம் பெரிய சமையல்காரன் என்று சொல்லிவிட்டாரே, ரொம்ப சந்தோஷம். உடனே அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு போறாரு. பிரபுபாதர் வந்து சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கிறார். உடனே இந்த பக்தர் பிரபுபாதரிடம் சென்று கேள்வியை கேட்கிறார். பிரபுபாதர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமையல்காரர் யாரு அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு? என் பேரை சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு, தன்னை சொல்வாரோ என்று எதிர்பார்த்து கொண்டு கேட்கிறார். பிரபுபாதர் சிரிச்சுக்கிட்டே இவர் கேட்கிறாரு, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் குக்? உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சமையல்காரர் யாரு? பிரபுபாதர் சொல்றார், நானே தான், எனக்கு பிடிச்ச சமையல்காரர் நானே தான். அந்த பக்தனுடைய அகந்தையை உடைத்து விட்டார். ஏன்னா இவர் எதிர்பார்த்துட்டு போனார், என் பேரை சொல்லுவாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனார். இனி ஒரு பக்தர் பிரபுபாதர் கிட்ட சொல்றாரு, ஐ எம் த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன், சாரி, ஐ எம் த மோஸ்ட் யூஸ்லெஸ் பர்சன். நான் தான் உங்க சீடர்களிலே வச்சுக்கிட்டு உதவாக்கரை சீடன், ரொம்ப ரொம்ப மோசமான சீடன். பிரபுபாதர் ஆங்கிலத்தில் சொல்றாரு, யூ ஆர் மோஸ்ட் ஆஃப் நத்திங். அந்த உதவாக்கரையில நீ பெரியவன்னு பேர் எடுக்காத, அதுலயும் நீ வேஸ்ட் என்று விட்டார். அதாவது நான் உங்கள் அடிமை, நான் உங்கள் ரொம்ப கீழே இருக்கிற அடி, அந்த பணிவுல பாருங்க, அதுக்குள்ளேயே ஒரு அகந்தை இருக்கும். அந்த அகந்தையை உடைத்து விட்டார். உண்மையை சொன்னோம்னா 2 நாள் ஜபம் பண்ணுவோம், 2 நாள் ஜபத்துக்கு நடுவில் தூங்குவோம், புத்தகம் படிப்போம், 2 நாள் படிக்க மாட்டோம், நமக்குள்ளேயும் பலவிதமான அரக்க சிந்தனைகள் உருவாகும்.
அப்படிப்பட்ட பக்தர்கள் நம். இதுல அகந்தை வருவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. பக்தர்கள் வாழ்க்கையில சோதனைகள் வரத்தான் செய்யும். ஆனா அப்ப இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன கவனிக்கலாம்னா, நம்மை பௌதீகமாக காப்பாற்ற அந்த வாக்குறுதி எல்லாம் பகவான் தரல. ஆனா என்ன வாக்குறுதி தர்றாரு? உன் உணர்வை நான் காப்பாற்று. எந்த சூழ்நிலையில என்ன நினைக்கிறக்கு உனக்கு உணர்வு தருவேன். அப்படி நீ நினைச்சாலே போதும், நீ வெளியே வந்துடுவேன். இல்லைன்னா என்னிடம் வந்து விடுவாய். இரண்டாவது, பிரச்சனை வந்தா பகவானை பக்தர்களை நாட வேண்டும். அப்புறம் மூன்றாவது, பக்தனுக்கு மட்டும்தான் தன்னுடைய சோதனையை சாதனையாக மாற்ற தெரியும். இப்ப வித்யாதரன் ஒரு தவறை செய்து விட்டார், பாம்பாக பிறந்து விட்டார். சரி, ஐயையோ என் பாம்பாயிட்ட எல்லாமே போச்சு என்று அழுது கொண்டு இருக்கவில்லை. எப்படியாவது பகவானை சரணடைந்து இதிலிருந்து வெளியே வந்துடணும். நமக்கும் சோதனைகள் வரும், வாழ்க்கையில பல விதமா விழுவோம். நம்மளும் அங்கே படுத்துக் கொள்ளக்கூடாது, மேல உயர்ந்து வர வேண்டும். ஹரே கிருஷ்ணா.